Hi friends, welcome back to Jehovah Shalom YouTube channel. இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான அதலக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதலக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு 1/4 கிலோ அதலக்காய் நல்லா அந்த காம்பெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 100 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 100 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி, 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. அடுத்தது 25 கிராம் வீட்டில் திரிச்ச மசாலா பொடி. உங்கள்கிட்ட வீட்டில் திரிச்ச மசாலா பொடி இல்லைன்னா கடையில் அந்த ரெடிமேடு புளிக்குழம்பு பொடி அப்படி விற்கிதில்ல, குழம்பு மிளகாய் பொடி, அதை வாங்கி வச்சுக்கோங்க 25 கிராம். சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். சின்ன தேங்காய் சில்லு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 25 கிராம் சின்ன வெங்காயம் தனியாக தேங்காய் சில்லோடு போட்டு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் சில்லையும் இந்த 25 கிராம் வெங்காயத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. புளியை நனைய போட்டு வச்சுக்கோங்க. அதலக்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க. தொடர்ந்தாப்பில் அதலக்காயை போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. அவசரப்பட்டு வதக்காமல் விட்டுறாதீங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கணும். அதலக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருந்த அந்த மிளகாய் பொடி மஞ்சள் பொடியே போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கொதித்து நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதலக்காய் புளிக்குழம்பு சுட சுட ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சூடாக விட்டு வச்சு இந்த அதலக்காய் புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுவையை அடிச்சுக்க எதாலையும் முடியாது. அவ்வளோ சுவையாக இருக்கும். 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது ஈஸியாக. ஏன்னா நம்ம நல்லா புளி சேர்த்துருக்கோம், கொதிக்க நல்லா விட்டுருக்கோம். ஸோ ஈஸியாக கெட்டு போகாது. ஸோ நீங்களும் எங்கள் அத்தை வைக்கிற மாதிரி இதே ஸ்டைலில் அதலக்காய் புளிக்குழம்பு வச்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யெகோவா ஷாலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கோலம் சேனல் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சசிகலா ஃப்ரான்சிஸ் கோலங்கள் சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.